யாவற்று பேரும் கடல் அலைகள் போல் காட்சி அளிக்கின்ற சத்தியா பிரம்மா வைசிய சூஸ்திரா என்று சொல்லப்பட்ட 4 வர்ணத்தார். ஆனா அக்னியில பிறந்த அதிவீர வன்னிய கவண்டமார்களும் சாஞ்சி கோல் பிடிக்கும் குமிஞ்சி கோல் பிடிக்கும் ஆனா காராள கவண்டமார்களும் என்ன ஆதி திராவிடர்களும் என்ன அருந்ததியில் சேர்ந்த பகடைமார்களும் நாடாள பிறந்த நாடார் சாமிகளும் நாய்க்குமார்களும் எல்லாம் சபையில் அமர்ந்திருக்கிறாங்க. ஆனா இந்த சபைக்கு முன்பதாக நான் வந்திருக்கின்ற போது நாட்டுக்கு நாடு பேரு பெருமை சிறந்த நீர்வளம் நிலவளம் குடிபலம் பணபலம் படைபலம் பொருந்திய மச்சமா நகரத்துக்கு ஒப்பிட்ட நாடு கச்சிப்பள்ளி கிராமம் ஸ்ரீ அம்மன் கோயில். ஆடாத கூத்தாடிங்களே இல்ல 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 இல்லையா? எத்தனையோ கூத்தாடிகளை பார்த்த கண்கள். அறிந்தவர்கள் 1000-1, அறியாதவங்க 100-1. தேசம் ஒன்று, பாஷைகள் வேற. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசை. இந்த 4 திசைக்கு 4 பேர் உனக்கு இருக்குது. தொப்பூருக்கு மேல போயிட்டு தருமபுரி கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினம் எல்லாம் போயிட்டு உன்னை பப்பாங்கிறாங்க. இங்க கோமாளி. கிழக்கு திசையில திருவண்ணாமலை திருக்கோயிலூர் விழுப்புரம் ஆரணி சேத்துப்பட்டு வந்தவாசி. அந்த பக்கம் போன உன்னை கட்டிக்கார. கவுதலி ராமபுரம் மாட்டள்ளி மாதேஸ்வர மலைக்கு அந்தாட்டு போயிட்டு உன்னை மந்திரிங்கிறாங்க. தேசம் ஒன்று, பாஷைகள் வேற. ஏதோ கற்றது கைமண் அளவு, கற்காதது உலக அழகு. வித்தையை ஓதுகின்ற சரஸ்வதி புராணத்தில் கூறப்படுகின்றது. எத்தனையோ கதைகளை கற்றுணர்ந்த மேதிகள் சபையில் இருப்பாங்க. நம்மளை போல ஒரு நாடக கலைஞர்கள் இருக்கலாம். அவங்களுக்கு வித்து நம்மளுக்கு பிச்சை. இருப்பினும் இந்த நாடகம் வைத்துள்ள நாடகம் 7 ராத்திரி கதை. கோவல் நாடகம் 7 ராத்திரி கதை. இது 3ஆம் பாகம். 3வது ராத்திரி. முதல்ல ஏலவாணி என்எஸ்எக்கனுடைய வரலாறு. அதுக்கு பின்னாடி வர்ணமலை தவசு கோவலம் பிறப்பு கண்ணையும் மாதியும் கோவலம் பிறக்கிறது. இது 3வது ராத்திரி. கோவலம் கல்யாணம். இந்த நாடகத்தினுடைய கதையை எப்படி கேட்கணும்? கெட்ட கதையா இருந்தாலும் முட்ட முடிய கேட்கணும் இல்லையா? அப்பதான் இந்த கதையுடைய விளக்கம் தெரியும். அதே போல எத்தனையோ கிராமத்துல இருந்து வந்திருக்கிறாங்க நம்ம நாடகத்தை பார்க்க. இந்த நாடகத்தில் நான் யாரு, நான் எதற்காக வந்திருக்கிறீங்க, நான் எதை பத்தி பேச போகிறேன், உன்னால் என்று என்ன நடக்குது, அது மட்டுமல்ல நம்மளை உலகமெல்லாம் பரப்பிருக்கிற யாரு, நம்ம செல்வம் ஐயா, நம்மளுடைய 6 உயிர நண்பர் செல்வன் அவர்கள் யூடியூப்ல நம்மள எல்லாம் உலகம் மூலம் இந்த நாடக செட்டு இப்படி ஆடுறாங்க அப்படின்னு நம்மளை வந்து எடுத்துட்டு போறாரு. அவருக்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
திருவள்ளூர். ஆமா. நான் பிறந்த ஊர் என்ன ஊரு? திருவள்ளூர். அந்த திருவள்ளூர் தேசத்துல என் தந்தையார் நட்டுவன். நட்டுவர்னா தொம்பரு. அது இகிழ்ச்சியா பேச்சு, அந்த வார்த்தை இகிழ்ச்சியாக இருக்கிறதுனால நட்டுவர்னு ஒரு மரியாதை. யாரோ சாதி பிள்ளைங்களுக்கு. ஆமா, அதான் தொம்பரங்கம்பா. தொம்பர்னா அது ஒரு இகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு நட்டுவர். நட்டுவர்னா கம்பத்து மேல ஏறி நடினம் ஆடக்கூடியவர்கள். மேல ஏறி கவுத்து மேல நடக்கிறதோ கம்பியில போகிறதோ அதான் நட்டுவர். அதான் நீதி. நீதி என்றால் அந்த மரம் அந்த பக்கம் இந்த பக்கம் சாயி கீழே விழாம இருக்கிறாங்கன்னா நீதி. அப்படி என் தந்தையாரே நட்டுவன். என் தாய் சித்ராங்கி. சித்ராங்கி வயிற்றுல இந்த மாதிக்கு பிறந்து மாதிக்கு பிறந்து அம்மா நம்ம அதிக தேவதாசு தென் பிறந்து இப்ப நான் தேசம் கட்டி ஆட வந்திருக்கேன். ராஜாவுடைய கச்சேரி முன்னாடி நடினம் ஆடணும். ராஜாவுடைய கச்சேரிக்கு முன்னாடி. ஆமா, இது திருக்கடையூர். நான் பிறந்தது திருவள்ளூர். நான் ஆடும் இடம் திருக்கடையூர். இந்த திருக்கடையூர்ல இருக்கிறவர் யாரு? தேக்கு ராஜா. அவரு அணுகணும். அவரு வெத்தலை பாக்கு கொடுக்கணும் இல்ல? ஆமா, வெத்தலை பாக்கு கொடுத்து நம்மள வருகை தந்து நம்ம மூர்த்தி எத்தனை முறை போன் போடுறது. நம்ம கண்ட்ரைட்டு மூர்த்தி எங்க வரீங்க, என்ன பண்றீங்கன்னு எவ்வளவு ஒரு இதோ. அதாவது கரண மகாராஜா பாக்குறோம். ஆமா, கலைஞர் மூத்த கலைஞர் மேல ஒரு நட்பு. ஆமா, அதான் குருவை நினைக்காத ஊடு குட்டிச்ச வரும். குருவை நினைக்காத ஊடு அப்படி குருவை நினைக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்டவன். மூத்த கலைஞரை மரியாதை கொடுக்கறது மூர்த்தி ஒரு ஆளுதான். ஆமா, எத்தனையோ பேரு நம்ம பார்த்துட்டோம். அதே போல ஒரு நல்ல உள்ளம். அவரு வருகை தந்த நாம வந்து ஆடுறோம். அது மாதிரி அரசனை நாடித்தானே கச்சேரிக்கு முன்ன ஆடணும். நாம தன்னை போல ஆட முடியுமா? ஆடுனா தேவடியாம்பாங்க. தேவடியாங்கிறது மட்டும் இல்ல, அங்க ஏதோ ஒரு தகராறு நடக்கும். எத்தனை பல விஷயங்கள் நடக்கும். நான் கொடுத்துருக்கேன் அறுவட்ட புண்டை. நான் கூட்டிட்டு
நான் கூட்டிட்டு வந்து ஆட என்ன நான் கூட்டிட்டு வந்து ஆட வச்சிருக்கிறேன். ஆமா. அப்படின்னு ஒரு அணுகுமுறை வேண்டும். ஆமா ஆமா ஒரு வேலி ஒரு ஊர்ல இருந்தா ஊர் கவுண்டர் அணுகணும். ஆமா. ஒரு தலைவர் அணுகணும். அப்படி அணுகி ஆடினாதான் அதுக்கு ஒரு மரியாதை நமக்கு கிடைக்கும். அது மாதிரி நம்ம தன்னை போல ஆட முடியாது. அதனால ராஜாவை நான் பார்க்கணும். யாரு? தேக்கு ராஜாவை பார்க்கணும். அவரிடத்துல அனுமதி பெற்று அப்புறம் நாட்டியம் ஆடி வயிறு பிடிக்கலாம். திருக்கடையூர் என்பது இதுதானே? எத்தனையோ பேர் என்னுடைய நாட்டியத்தை பார்க்க எத்தனையோ பேர்கள் குடும்பத்தோட குடும்பம் எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆமா, எல்லாம் வண்டி கட்டிட்டு அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சி புருஷ பொண்டாட்டி குடும்பமா ஃபேமிலியோட வந்திருக்காங்க. ஆமா, என்ன சபை, என்ன ஒரு சிங்காரம். இதுதான் திருக்கடையூர் என்பது இதுதானா? இந்த தேவதாசி ஆடும் இடம் இதுதானா? மன்னர்கள் கூட சபை இதுதானா? இந்த மாதிரி ஆடும் இடம் இதுதான். அதனால நம்ம மன்னர் தேக்கு ராஜா பார்க்கணும். தேக்கு ராஜா பார்க்கலாமா? சீக்கிரம் மாதிரி அழைத்தல் என்று அழைத்து வா.